ஊர் சுத்த பாவாதானே கேட்டனா நானு இப்படி வந்து வடிவேல் மணி படுத்து கிடக்கணும். ஐயோ 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 என் தங்கச்சி பாவுமே இப்படி வந்து அநியாயமா அடிபட்டு பூசணிக்காய் மாணி நசுங்கி தக்காளி மாணி நசுங்கி இப்படி மார்க்கெட்ல விலை போகாம கிடக்காளே. அடி பாவி, நான் என்னடி மார்க்கெட்ல விலை போறதுக்கு காய்கறியா? நானே தன்னால செத்து போய் அவிஞ்சு போய் படுத்து கிடக்கேன். எருவ மாடு கொஞ்சமாவது கைகாலெல்லாம் பிடிச்சு விடுறியாட்டி? எரும மாடு எந்தி கைகால பிடிச்சு விடுறேன்னு என்னையோ அப்ப மல்லாக்க தள்ளி விட்டதை மிச்சம் எருவ மாடு எந்திரிச்சு துணைய வயிற்றுல ஏறி படுத்து கிடக்கே மூதேவி. ஏட்டி கரப்பாம்பூச்சியை குப்பரை போட்டா அதால நிமிரவே முடியாதான். அந்த மாதிரி உன் நிலம இப்படி ஆச்சேரி. இதுக்குதான் பெரியவங்க சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணுங்கிறது. பள்ளி அத செவுத்துல போய் ஒட்டி இருந்த பள்ளி ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் எல்லாம். ஏடி என் பிள்ளையே முடியாம படுத்து கிடக்கு, நீ வேற அதையும் இதையும் சொல்லி அவளை கொலை போட்டுட்டு இருக்காரு. போ குடிக்கிறதுக்கு என்னத்தையாவது பாட்டு எடுத்துட்டு வந்து குடு. எம்மா உனக்கு புண்ணியமா போவுமா, நீயே எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா. இந்த மூதேவிட்ட சொன்ன வியானு நீ என்னத்தையாவது கலந்து கொடுத்து பியாரி மாத்திரையே கூட கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா. இவன் நம்பாதவா. சரிட்டி அம்மாவே போறேன், செஞ்சாலும் செய்யும் இந்த எரும மாடு. இந்த டீ குடி, பாலையாவது கொஞ்ச நேரம் குடி. எம்மா போனாலும் இருக்காம பாலை ஊத்த வாயிலாம் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது, என்னையால குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என் செல்ல தங்கச்சியை நான் அவனுக்கு ஊத்தட்டுமா? ஏறி மிதிச்சானா பள்ளி மணி செவுத்துல போய் ஒட்டிக்குவே. ஓ தூர பெயரு சொல்லிட்டேன் நானு. என்னம்மா இவ, நான் என்ன சொன்னாலும் என்னைய பள்ளி பள்ளின்னு சொல்லிட்டு கிடக்கா. நல்லது செஞ்சாலும் உன் பிள்ளைக்கு என்னை பிடிக்காதோ? நீ அதையும் நல்லது செய்யற, எல்லாத்துக்கும் காரணமே நீதானடி. நான் என்ன பண்ணுனேன்? அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டையை முட்டி விட்டு அவளை அடிக்க வச்சு என்னைய வெளுக்க வச்சு மரத்துல கட்ட வச்சதே நீ தானடி. ஆமா, இல்லாட்டாலும் உன் ஃப்ரெண்டு நீயும் ரொம்ப ஓவியமா இருப்பீங்க. நீ ஏன்ட்ட சண்டை போடுற மணி அவள்கிட்ட வாயை கட்டினா அதான் அவ உன்னைய மரத்துல தொங்க விட்டுட்டா. சரி என்னமா ஆச்சு விடுங்கட்டி, உங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள எம்மோ அவ முடியாம படுத்து கிடக்காரு. கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது நல்லது செய்வன்னு செஞ்சிடாது. நீ என்னையே குறைச்சிடு. நான் தான் எதையாவது காய்ச்சி கொண்டாருன்னே வாயில ஊத்தி விடுறேன்னே ஒண்ணுக்கு அவ வேண்டான்னு நீ அதுக்கு மேல பேசுறப்பா. நீயே உன் பிள்ளைய வச்சு பாரு. பெரிய கும்பிடு வெளியில பெய்யுமா அவளே.